நமது பள்ளியின் முன்னாள் மாணவரும் நம்ம படிக்கும்போது பள்ளியின் செயலாளராகவும் இருந்த ஐ.கே. சுப்பிரமணியம் சார். அப்போல்லாம் அந்த காலத்தில் 65 அங்கே தான் போய் எழுதுவோம். அங்கே பரீட்சையும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷில் 100க்கு 100 வாங்கினது கிடையாது, தமிழில் 100க்கு 100 வாங்கினது கிடையாது, கணிதத்தில் தமிழ்நாடு முழுக்க 15 வரை 20 தான் வாங்குவாங்க. ஆனால் இப்போ நிறைய மார்க் போடுறாங்க. அது குவாலிட்டி உண்டா என்பதை பற்றிலாம் உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன். இந்த சமயங்களெல்லாம் பார்க்க போகும்பொழுது எலஞ்சி கல்வி சங்கம் சிறந்த ஆசிரியர்களை இங்கே இந்த பள்ளியை நியமனம் செய்தது. அவர்கள் பங்குக்கு நல்லா சிறந்த மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த விழா ஒரு நிறுவனம். ஆசிரியர்களுக்கு பாராட்டு, அதே சமயத்தில் மாணவர்களுக்கும் பாராட்டு. இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் வேறு மாவட்டங்களில் இருக்கலாம், வேறு மாநிலத்தில் இருக்கலாம், வேறு நாடுகளிலும் இருக்கலாம். இருந்தாலும் இந்த பள்ளி பற்றி பள்ளியின் பழைய மாணவன் என்கின்ற பெயர் எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. நம்ம இளஞ்சியை பொறுத்த அளவுக்கு 2 பெருமைகள் உண்டு. ஒன்று திருவிலஞ்சி குமரன் கோவில், மற்றொன்று இந்த பள்ளி. இந்த பள்ளியில் படித்த நீங்கள் உங்களது குழந்தைகளை இந்த பள்ளியில் படிக்க வைப்பீர்கள். ஆனால் உங்கள் பேர குழந்தைகள் இது கல்லூரியில் படிக்க வைக்க வேண்டும் என்பது என் ஆசை. இது கல்லூரியாக ஆக வேண்டும். ஆவதற்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்க வேண்டும். பழைய மாணவர்கள் அத்தனை பேரும் ஒன்றுக்கு சேர்ந்து இதை உருவாக்குவதற்கு முயற்சி பண்ண வேண்டும் என்று சொல்லி என்னையும் இந்த விழாவிற்கு அழைத்து பேச சொல்லி சொன்னதற்கு மிக்க நன்றி. எனக்கு கொஞ்சம் ஒரு சிறிய அலுவல் இருப்பதால் நான் உடனே வெளியே போக வேண்டியிருக்கிறது. அதை மன்னித்தார் வேண்டும். மீண்டும் உங்களுக்கு நன்றி சொல்லி வாழ்த்துகிறேன். வாழ்க 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 பல்லாண்டு. நண்பன் ஏஹெச் நாராயணன் அவர்கள் சாருக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறாங்க. உங்களுடைய ஆசையோடையும் வாழ்த்துக்களோடையும் அன்போடவும் எங்களுடைய பயணம் மென்மேலும் தொடர்ந்துட்டே இருக்கணும் சார். தமிழ் ஆசிரியரா இருந்தாலும் நாம படிக்கும்போது தலைமை ஆசிரியரா இருந்த கே.எஸ்.கே. சார். அன்பிற்கு அழிவில்லை காண் என்றான் மகாகவி பாரதியார். இந்த அன்பு எவ்வளவு இன்பத்தை இப்பொழுது நமக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த உவகை பெருவிழாவில் அனைவருமே உள்ளபடியே உள்ளத்தில் மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் மிகச்சிறந்த ஒரு பிரமிப்போடும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த அருமையான மாணவர்களுக்கு ஒரு அழகான நிகழ்ச்சியை இங்கே நடத்துவதற்கு வழிகாட்டு அனுமதி மட்டுமல்ல, அவர்களோடு இணைந்து இருந்து அவர்களுக்கு உதவியும் செய்து நம்முடைய உதவி தலைமை ஆசிரியர் அவர்கள் கதிர்வேல் சொன்னது போல ஒரு தனி ஆப்பையே அவர்கள் தனியாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பள்ளி செயலாளர் திரு சண்முக வேலாயுதம் சார் அவர்களே, இந்த அமைப்பை வெகு அருமையாக இணைத்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்கள் சொன்னது போல் கிட்டத்தட்ட அந்த ஆலமரத்தினுடைய ஆணி வேராக அமைந்திருக்கக்கூடிய திரு கதிர்வேல் சார் அவர்களே, இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, முன்னாள் தலைமை ஆசிரியர் பெருமக்களே, பள்ளி ஆசிரியர் முன்னாள் ஆசிரியர்களே, இங்கே உங்கள் உள்ளத்தில் உள்ள எழுச்சியோடு பசுமை நிறைந்த நினைவுகளையும் பாடித்திருந்த காலங்களையும் நினைவுகள் பகிர்ந்து கொள்ள இங்கே குழுமி இருக்கக்கூடிய அன்பு மாணவ செல்வங்களே, இப்பொழுதுதான் தெரிகிறது வயது என்பது ஒரு பொருட்டு அல்ல என்று. ஏனென்றால் நாங்களெல்லாம், அதாவது இந்த டியூஷன் படித்த பையங்கள்லாம் இருப்பாங்க, அவங்க இப்போ திடீர்னு கேட்பாங்க, சார் ராதா இப்படி இருக்காங்க, மகளை கேட்பாங்க. அவங்க அவள் 3 வயசில் பார்த்துருப்பாங்க. உடனே நல்லா இருக்கிறப்பா அப்படின்னா இங்கே அங்கே வந்திருக்கிறா அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னு. ஏன்னா அவன் கண்ணு முன்னால் அந்த 3 வயசு குழந்தையாக இருந்த அந்த உருவம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும். அது மாதிரி நீங்கள் மாணவர்கள்லாம் வரப்போகிறாங்கன்னா எல்லாத்தையும் பார்ப்போம் அப்படின்னு ஏதோ அந்த நேரத்தில் உள்ள உருவத்தையே வைத்து கொண்டு இருக்கும் பொழுது இவர்கள் வரவேற்பில் சொன்ன மாதிரி பலர் தலை நிறைத்தும் பலர் முடி வளர்த்தும் பலர் அன்னையர்களாகவும் ஆகிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலை எல்லாம் பார்க்கும் பொழுது
என்றுமே நமக்கு ஒரு இளமைதான் என்பதை இந்த அருமையான விழா நமக்கு ஒரு உணர்ச்சியை கொடுக்கிறது, உள்ளத்தில் ஒரு எழுச்சியை தெரிகிறது. இல்லை உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவ்வளவு தூரத்துக்கு அதுலேயும் இப்பொழுது நீங்கள் ஒரு காணொளியை காமிச்சிருங்க, யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் முன்னேறி இருக்கிறார்கள் என்று. இந்த பள்ளி திரு கதிர்வேல் அவர்கள் சொன்னது போல உங்களுக்கு மிகப்பெரிய அடித்தளத்தை கொடுத்த ஒரு பள்ளி. மற்ற பள்ளிகளிலெல்லாம் இப்படி ஒரு குடும்ப பாசமான ஒரு அமைப்பு இருக்குமா என்பது எனக்கு தெரிந்தவரை தெரியவில்லை. ஏனென்றால் அவ்வளவு தூரத்துக்கு இந்த பள்ளியினுடைய நிர்வாக குழுவிலிருந்து, இந்த பள்ளியினுடைய உங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களிலிருந்து எல்லாரையும் நீங்கள் அழைத்து வந்து இவ்வளவு சிரமம் எடுத்து அவர்களை எல்லாம் இங்கே ஒருங்கிணைத்து நீங்கள் பாராட்டியிருப்பது பல்கலைக்கழகம், ஒரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்பார்கள். இங்கே ஒரு பள்ளி ஒரு குடும்பமாக இன்று நம் கண் முன்னாலே காட்சியளித்து கொண்டிருக்கிறது. இந்த வகையில் உங்கள் அனைவருடைய அன்பிற்கும் உங்களுடைய உத்வேகத்திற்கும் உங்களுடைய உழைப்பிற்கும் நாங்கள் அனைவருமே பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். மிகுந்த பாராட்டுக்கள் உங்களுக்கு. இந்த பள்ளியை பற்றி சொன்னார்கள். இங்கே இருக்கக்கூடிய இந்த கிராம பகுதியில் உள்ள மாணவ செல்வங்களுக்காக முதலாக இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. 1974ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சுதந்திர தினத்துக்கு மறுநாள் இந்த பள்ளிக்கூடத்திற்கு ஒரு தலைசிறந்த கவிஞர் வந்தார், கவிஞர் கண்ணதாசன். அவர் இந்த மேடையிலே பேசிவிட்டு அந்த இறங்கும் பொழுது அவரிடம் வந்து பள்ளியினுடைய வருகை பதிவாளருடைய நோட்டை அவர்கிட்ட கொடுக்குறோம். முதல்ல தலைமை ஆசிரியராக்கி அழைக்கிறோம். இல்லை இந்த நோட்டு இருந்தால் கொண்டு வரேன், நான் அங்கே வச்சே கையெழுத்து போட்டுறேன், வெளியில் போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். மேடை விட்டு இறங்கினவர் திரும்பி நின்று அந்த மேஜையில் வச்சு அப்படியே எழுதினார். இளஞ்சிவாழ் மக்கட்காக இலக்கிய பள்ளி தோன்றி இலங்கிடும் மேன்மை கண்டேன். ஈண்டுள்ள பெரியோர் தம்மின் நலம் மிகு வரவேற்பாலே யான் பெற்ற இன்பம் கோடி துலங்குக பள்ளி இந்த தூயவர் நற்பணியினாலே என்று ஒரு அழகான ஒரு கவிதை எழுதிவிட்டு அந்த மேடை விட்டு இறங்கினார் கண்ணதாசன் அவர். இதில் அவர் எழுதினது 1974. உடனே இந்த பள்ளி எப்படி தோன்றியது என்று அவங்க பள்ளி செயலாளர் அவர்கள் அப்பொழுது அந்த அவங்களுடைய கமிட்டி நோட்டு அதில் இது பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த நோட்டு முதல்ல ஆரம்ப இதை எடுத்து பார்க்குறாங்க. 1916 நினைக்கிறது, 1916. ஏன்னா அந்த நோட்டை எடுத்து வாசித்து பார்த்தோம். அந்த 16 என்ன எழுதியிருந்ததுன்னா, அப்போமெல்லாம் இங்கே பள்ளிக்கூடம் இங்கே கிடையாது. நீங்கள் 8வது வகுப்புக்கு தாண்டி படிக்க வேண்டுமென்றால் இந்த வட்டாரத்திலேயே அம்பாசமுத்திரத்தில் தான் சென்று படிக்க வேண்டும். தீர்த்தபதி பள்ளி ஒன்று தான் இங்கே இருக்குது. இங்கே செங்கோட்டையில் அது வந்து அப்போ இதாக இருந்திருக்கும் இல்லைங்க. ஆமாம், செங்கோட்டையில் ஒரு பள்ளி கவர்மெண்ட் ஸ்கூல். ஆனால் என்ன கேட்கலைங்க, எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய பள்ளியினுடைய முன்னாள் செயலாளர் இருந்த டிடி அவர்களெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் அம்பாசந்தத்தெல்லாம் போய் படிக்க வேண்டிய நிலைமை இருந்தது அப்போ அப்படின்ட்டு. அப்போ அங்கே ஒரு பள்ளிக்கூடம் வந்து அதுக்கு இடையில் அதுக்கு பிறகு தான் தென்காசி போர்டை ஸ்கூல் எல்லாம் வருது. அந்த 16 அப்போ வந்து ரொம்ப எலிமெண்ட்ரி ஸ்கூல் கூட அங்கே கிடையாமல் இருக்கக்கூடிய காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய இளைஞி பெருமக்கள் ஒரு தீர்மானம் போடுறாங்க. நம்ம ஊர் குழந்தைகளெல்லாம் அயலூரில் சென்று படிக்க வேண்டுவதற்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதால் நம்ம இந்த ஊரில் உள்ள குழந்தைகளெல்லாம் சிறப்பான கல்வியை பெறுவதற்காக நாம் ஒரு கல்விக்கூடத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இளஞ்சி கல்வி சங்கத்தை அவர்கள் தோற்றுவித்ததாக அந்த மினிட் புக்கில் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த வார்த்தை 1970 கவிஞர் வந்து அந்த இதை பார்க்கல, மினிட் புக்கை பார்த்தவர் பாட்டு எழுதலை. அவர் பாட்டு எழுத இளஞ்சிவாழ் மக்கட்காக இலக்கிய பள்ளி தோன்றி என்று சொன்னார். இளைஞில் இருக்கக்கூடியவர்களுக்காக ஒரு இலக்கிய பள்ளியை அமைத்தார்கள் அப்படின்னு கவிஞர் எழுதுறாரு. மினிட் புக்கில் இந்த வட்டாரத்தில் உள்ள அதில் தான் கொட்டாகுளம் எல்லாம் முதல்ல அதுக்குள்ளாம் சேர்ந்துடும். அது அவ்வளவு பிள்ளைகளும் வந்து இதில் சேருவதற்காக ஒரு இளஞ்சி கல்வி சங்கத்தை நிறுவினார்கள் என்ற ஒரு வரலாறை
ஒரு கவிதையில் அந்த 74 கவிஞர் எழுதினார். அந்த கவிஞர் எழுதின மறுநாள் அப்பொழுது சபாநாயகராக இருந்த ராஜாராம் அவர்கள் இந்த நம்முடைய பள்ளி விழாவிற்கு வந்தார்கள். அவர் பார்த்துட்டு அந்த கவிதையை பார்த்தோன்னு சொன்னார், இதை ஒரு பொக்கிஷமாக வைத்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், சாதாரணமாக கண்ணதாசன் கவிதை சொல்லுவார், உதவியாளர் தான் எழுத வேண்டும். ஆனால் உங்கள் பள்ளிக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம், கண்ணதாசனே தன் கைப்பட அந்த கவிதையை எழுதி இந்த நோட்டிலே வைத்திருக்கிறார் அப்படின்னு. அப்போ இந்த பள்ளி கண்ணதாசனுமே இந்த பள்ளியினுடைய அவருடைய பக்குவத்தை மாற்றி அவரே எழுத வைத்த ஒரு அருமையான ஒரு இலக்கிய மேடை. அதைத்தான் கதிர்வேல் சார் அவர்கள் சொன்னார்கள். இந்த மாதிரியான பல்வேறு பழக்க வழக்கங்களை எல்லாம் உங்களுடைய இளம் சிறார்களுடைய மனதிலே விதைத்தது அந்த இலக்கிய மன்றம். அதனுடைய தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் எப்படியோ ஒரு வெளிப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது பயின்று உங்களுடைய வாழ்வில் பல்வேறு நிலைகளில் இருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சி அடைவதை விட உங்களுடைய வருங்கால சந்ததிகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதிலையும் மிக முக்கியமான ஒரு பங்கு உங்களுடைய மனதிலே இருக்க வேண்டும். அந்த வகையில் தயவுசெய்து நீங்கள் தமிழை விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் தமிழ் அவ்வளவு பெரிய பொக்கிஷம். அதில் சொல்லாதது இல்லை, இல்லாதது இல்லை. நீங்கள் எந்த டெக்னாலஜியில் எப்படி படித்தாலும், நீங்கள் நிறைய பேர் மேலாண்மை உள்ளவர்களெல்லாம் இங்கே வந்திருக்கின்றார். நம்முடைய மாணவர்கள் சிஇஓவாக பார்த்தேன், வைஸ் பிரசிடெண்ட்டாக பார்க்குறேன், இப்படி பல திறமை உள்ளவர் பார்க்குறாங்க. இவர்கள் எப்படி இருக்குன்னா, அந்த ஔவையார் ஒரு பாடலில் சொல்கிறார், பண்டு முளைப்பது அரிசியை ஆனாலும் விண்டு உமி நீங்கி போனால் முளையாவாம், கொண்ட பேர் ஆற்றலுடையாரும். பண்டு முளைப்பது அரிசி, இந்த நெல் அரிசிக்குள்ளே விதையாக இருக்குது, நெல்லுக்குள்ளே விதையாக இருக்குது அரிசி. பூமியில் போட்டால் எது முளைக்குது? முளைப்பு திறன் எதற்கு இருக்குது? அரிசிக்கு தான் இருக்குது. அரிசிக்குள்ளே தான் எல்லா சத்து இருக்குது. ஆனால் வெறும் பதர் என்று சொல்லக்கூடிய அந்த உமி நீங்கி போனால் அந்த அரிசி என்ன செய்யாது? முளைக்காது. பண்டு முளைப்பது அரிசியானாலும் விண்டு உமி நீங்கினால் முளையாது. கொண்ட பேர் ஆற்றலுடையாருக்கும் அளவின்றி ஏற்ற கருமம் செய்ய முடியாதுன்னா, பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடியவர்களை அரவணைத்து சென்றால்தான் அந்த செயலை உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு ஔவையார் அப்பன்னு சொல்லியிருக்கிறார் 3000 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த மாதிரியான பல கருத்துக்களை தான் ஒரு சிஇஓவாவோ ஒரு இதாக இருக்கக்கூடியவங்க என்ன வேணும்? எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடியது. இவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு விலகி விட முடியாது. ஒவ்வொருவர்கிட்டையும் ஒவ்வொரு திறமை புதிந்து கொண்டு கிடக்கும். அதுதான் அவர் சொன்னான், கொண்ட பேர் ஆற்றலுடையா இருக்கும், அளவின்றி இயலாவாம் ஏற்ற கருமம் செயல். கொண்ட பேர் அளவு அப்படின்னா யாரெல்லாம் பக்கத்தில் இருக்காங்களோ அவர்கள்ட்ட என்னென்ன தகுதி இருக்கோ அதையெல்லாம் அரவணைத்து கொண்டு அதை அணைத்து கொண்டால் அது இல்லாமல் பெரிய செயலை செய்ய முடியாது என்று இது போன்ற பல்வேறு கருத்துக்களை எல்லாம் தமிழ் உங்களுக்கு தருகிறது. எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், வளர்ந்து வரும் உங்கள் குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட அநேகமாக தமிழ் வாசிக்க தெரியுமா என்பது தெரியவில்லை. என்றால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலேருந்து, ஏன்னா காலச்சூழல் உலகத்தோடு நாம் போட்டி போடணும். அதையும் நம்முடைய இது சொல்கிறேன், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல்னு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் சிரமம் எடுத்துக்கொண்டு உங்கள் குழந்தைகளுக்கு அதில் உள்ள பண்புகளை கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த பள்ளி உங்கள் உள்ளத்தில் விதைத்த பண்புகள் தான் இன்று உங்களை இவ்வளவு அளவாக இங்கே இணைத்து உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறது. குடியிருப்புல இருந்துச்சு. சரி, எனவே அந்த பண்பு என்பதை வளர்க்கக்கூடிய நாற்றாங்கால் தான் பள்ளிகள். அதிலும் நம்முடைய இளஞ்சி ராமசாமி பிள்ளை பள்ளி எப்பேற்பட்ட பண்பாளர்களை வளர்த்துள்ளது என்பது இன்று நம்முடைய கண்ணெதிரே நாம் இங்கே கண்டு கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அவ்வளவு பண்புகளையும் உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் ஊட்டி வளர்க்க வேண்டும். அதாவது கடைசியாக சொன்னாங்க கதிர்வேல் சார் சொல்லும் பொழுது, அந்த இலக்கிய மன்றம்லாம் இவ்வளவு ஆடலியாக நான் நிறைய இடங்களுக்கு போகிறேன். நம்முடைய பள்ளியில் ஒரு ஆடலியாக வந்துட்டு போகிற மாதிரி நிறைய பள்ளிகளில் கிடையாது இலக்கிய மன்றங்கள்லாம். இங்கே அதெல்லாம் நாம் வளர்த்துக்கிறோம். அந்த மாதிரி வளர்த்த ஒரு காரணம் நம்மை
ஒரு பெரிய லெவலுக்கு அது வந்து நம்மை அழைத்து செல்கிறது. அதுதான் அதில் ஒரு சிஇஓ ஒன்று வந்தார். வெளியில் வந்த உடனே உள்ளே வந்தார். பரீட்சை நடந்துட்டுருக்கான்னு கேட்டார். அவர் வந்த நேரம் 9:20. நம்ம பள்ளி 9:40க்கு துவங்கும். 9:20க்கு வராரு. எல்லாரும் ஸ்டடி ஹவரில் உட்காந்துருக்குறாங்க. அவர் பரீட்சையான்னு கேட்டார். பரீட்சை இல்லை சார் அப்படின்னாரு. அப்போ லீவானார். லீவும் இல்லை, பரீட்சையும் இல்லையா, ஒருத்தரையுமே காணும் சார் அப்படின்னாரு. எத்தனை மணிக்குன்னா இன்னொரு 10 நிமிஷத்தில் பள்ளி ஆரம்பிக்க போது. ஒருத்தரும் வெளியில் இல்லைன்னு ஸ்டடி ஹவர் போயிட்டுருக்குன்னு உடனே அசம்பிளியே கூட்ட வேண்டும். திங்களும் வெள்ளியும் தான் நம்ம பள்ளிக்கூடத்தில் அசம்பிளி நடக்கும். அவர் உடனே என்ன சொன்னார்னா, அசம்பிளியை கூட்டுங்க சார், நான் பாராட்டணும்னு சொல்லி அவருக்கு அன்றைக்கி ஸ்பெஷல் அசம்பிளி வச்சோம். அது இந்த கிரவுண்டில் தான் வச்சோம். அந்த கூட்டின உடனே சொன்னார், அந்த பள்ளியை அவர் அப்படி பாராட்டினார். இந்த மாதிரியான ஒரு அமைதியான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய இடத்துல இப்படி ஒரு பண்பை வளர்த்திருக்கக்கூடிய பள்ளியை நான் பாராட்டுகிறேன் என்று சொன்ன சிஇஓ கிருஷ்ணமூர்த்தி என்பவர், தலைமை ஆசிரியர் அப்பொழுது கே அருணாச்சலம் ஐயா அவர்கள் இருந்தார்கள். அப்படியெல்லாம் நாம் பேர் வாங்கிய பள்ளி கதிர்வேல் சார் சொன்ன மாதிரி. எனவே பாரதி சொன்னோம் இல்லையா, பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர் என்று சொன்னார். பாரதி பல நாட்டினுடைய பெருமைகளெல்லாம் சொல்லி, நாரத கானம் நலந்திகள் நாடு, பூரண ஞானம் பொலிந்த நன்னாடு, பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர். அதுபோல இந்த பள்ளி அப்பேற்பட்ட பள்ளி என்பதை நீங்கள் என்று மறவாதீர்கள். உங்கள் சந்ததிக்கும் அந்த பண்புகளை எல்லாம் நீங்கள் ஊட்டி வளருங்கள் என்று சொல்லி இந்த அருமையான ஒரு அமைப்பை நீங்கள் அமைத்து இந்த பள்ளிக்கும் எத்தனை பேருக்கெல்லாம் உதவி கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் சொன்னார்கள். கல்லூரியெல்லாம் பையன்களை படிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான பல்வேறு பண்புகளை வளர்த்து கொண்டு நீங்களும் வாழ்வாங்க வாழ வேண்டும். உங்களுடைய குழந்தைகளும் பெரும் கல்விகளை பெற்று உங்களை, அதாவது தம்மினும் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணூருக்கெல்லாம் இனிது என்று சொல்வார்கள். அதனால் நம்மை விட நம்மளெல்லாம் சிறந்திருக்க வேண்டும். அதை பார்த்து தான் இன்று ஆசிரியர்களெல்லாம் இன்று பூரித்து கொண்டிருக்கின்றோம். உங்களெல்லாம் பார்த்து உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து இங்கே பாராட்டி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய வளர்ச்சி மேலும் மேலும் வளர்க, வளமோடு வாழ்க, நலமும் வளமும் மன மகிழ்வும் நிறைந்தினது வாழ்க என வாழ்த்தை விடைபெறுகிறேன். நன்றி சார். உங்களுக்கு எங்களோட மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேல்நிலை வகுப்புகள்ல மட்டுமே நமக்கு பாடம் எடுத்திருந்தாலும் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்ச ஆறுமுகம் சார். நூற்றாண்டு பெருமை கண்ட ராமசாமி பிள்ளை மேல்நிலைப்பள்ளி இளஞ்சி 2002-03 கல்வியாண்டிலே இந்த பள்ளியில் மாணவ செல்வங்களாக பயின்று கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளுக்கு பிறகு அத்துணை சந்தோஷத்தோடு இந்த பள்ளிக்கு வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஆசிரிய பெருமக்கள், பள்ளியினுடைய செயலாளர், முன்னாள் செயலாளர்கள், இப்போது பணியாற்றக்கூடிய ஆசிரிய பெருமக்கள் அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்வார்கள். அது கற்றோருக்கு மட்டுமல்ல, கற்பித்த ஆசிரியருக்கும் தான். நீங்கள் உலகத்தில் எந்த உயரத்தில் பறந்தாலும் எங்களுடைய மாணவர்கள் என்ற பெருமை எங்களுக்கு இருக்கிறது. யாரோ ஒரு மாணவன் அமெரிக்காவில் ஒரு பெரிய நிறுவனத்தின் மேலாளராக பணிபுரிகிறார் என்று கேட்கும்போது அது எங்களுடைய மாணவன் என்று சொல்லிக்கொள்வதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உலகையே ஒரு குடைக்கீழ் ஆள நினைத்து அதில் வெற்றி பெற்றவன் மாவீரன் அலெக்சாண்டர், who conquered the entire world. அவன்கிட்ட போய் கேட்டாங்க, எப்படிடா அந்த உலகத்தை ஜெயிச்ச அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அவன் சொன்னான், நான் இந்த உலகத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது என்னுடைய பெற்றோர், ஆனால் இந்த உலகம் எனக்கு கீழ் வருவதற்கு காரணமாக இருந்தவர் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று சொன்னான்.
அதேபோல் நீங்களெல்லாம் உயர்ந்த நிலைமையில் இருந்து இதற்கெல்லாம் காரணம் இந்த ஆசிரியர்கள் என்று சொல்லும்போது உண்மையிலேயே எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. மாணவ செல்வங்கள் வாழ்க்கையில் பல்வேறு வளங்களை பெற்று இன்னும் பல உயரங்களை எட்ட வேண்டும் என அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.